5 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தேன். உனக்கு 5 வருஷம் கழிச்சுதான் பிள்ளைன்னு சொன்னாரு. இவர்கிட்ட விபூதி வாங்கிட்டு போறவங்க குடும்ப விருத்தி அடைஞ்ச குடும்பம் ரொம்ப பேரு. நான் பட்னியோட இருந்தேன், நான் பசியோட இருந்தேன், நான் பிள்ளை இல்லாம இருந்தேன். 5 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்தேன். உனக்கு 5 வருஷம் கழிச்சுதான் பிள்ளைன்னு சொன்னாரு. அதே மாதிரி ஆணொன்னு பொண்ணொன்னு கொடுத்தாரு. அவரை நினைச்சு என்னுடைய கஷ்டத்துக்கு இன்னைக்கு நான் படுத்தாலும் மறுநாள் காலையில எனக்கு உதவியா வந்துடும். காசோ பணமோ மனுஷரோ மக்களோ யாரோ வந்து உதவி செய்வாங்க. இன்னைக்கும் இருக்கு, நாளைக்கும் இருக்கு, எப்பவுமே இருக்கு. அவர் ஒரு தெய்வம் தான் எனக்கு தெய்வம். மற்றபடி வேற யாரையும் நான் அவ்வளவா விரும்பி கும்பிட மாட்டேன். பாண்டி முனீஸ்வரன் மீனாட்சி அம்மன் காவல் இருந்தவர். மொட்டக்காவரம் முனீஸ்வரன், மொட்டக்காவரம் முனியாண்டியா, மொட்டக்காவரம் முனியாண்டி. முனியாண்டியா இருந்து அவர் அந்த காலத்திலே மனித உருவத்தில் உள்ளவர் தான். ஈஸ்வரன் சிவனும் அவர் ஒன்று தான். அந்த படைப்பில் இருந்தவர். அவர் வெள்ளைக்காரன் அந்த காலத்திலே வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்கல்ல, அவர் இந்த மேலமடை முன்னாடி துண்டா வெட்டி எறிஞ்சிட்டாங்க. இந்த இதில் மனிதன உருவத்தில் இந்த இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு துண்டா கழுத்தை அது அந்த மேலே வச்சுருக்காங்க பாருங்க. வெட்டி துண்டா உருவான காலி பண்ண பின்னாடி அவர் பழையபடி 7 உருவம் கொண்டுட்டார். மதுரை பாண்டி முனின்றது லேசுப்பட்ட முனி கிடையாது. காவக்காரன் கோவக்காரன் காவலுக்கு சொந்தக்காரன். 7 முனிக்கு இளைய முனி. கட்டுக்கடைக்காக காட்டு முனின்றாங்க. ஏன்னா ஆடாத பேய்களை ஆட்டி வைப்பவர். இவரால் சங்கிலியில கட்டி விட்டவ பயந்தவ ஏவல் பின்னி சூனியம் காத்து கருப்பு எதுவும் வராது. இவர்கிட்ட விபூதி வாங்கிட்டு போறவங்க குடும்ப விருத்தி அடைஞ்ச குடும்பம் ரொம்ப பேரு. பாண்டிக்கு மிஞ்சினவர் யாரும் கிடையாது. பாண்டி ஐயாவை நாங்க நம்புறோம். பாண்டி ஐயா எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. ஆனா நேர்முகமா செஞ்சாரா அவர் மறைமுகமா செஞ்சாரான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நம்புறோம். எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பேரம்பேத்தி எல்லாம் வந்துட்டாங்க. நாங்க இன்னைக்கும் பாண்டி ஐயாவை நம்பிதான் சாமி கும்பிடுறோம். எனக்கு 3 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. நாங்க பாண்டி ஐயா கிட்ட வேண்டிக்கிட்டு கடா வெட்டுறேன் பூஜை பண்றேன்னு வேண்டிக்கிட்டு போயிட்டேன். அதே வேண்டுன மாசமே அதே மாசம் ஒன்றும் 1 மாசம் கூட தள்ளி போகல. அதே மாசம் எனக்கு அந்த குழந்தை கன்சீவ் ஆகி பொண்ணு வேணும்னு கேட்டால் பொண்ணு பிறந்துச்சு. அதே மாதிரி என் பொண்ணுக்கு 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இங்கே வேண்டிக்கிட்டேன், பொண்ணு வேணும்னு கேட்டேன், பொண்ணு பிறந்துருச்சு. இன்றைக்கி கிடா வெட்டி பூஜை போட்டு மக்களுக்கு சாப்பாடு போடணுங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்கோம். 2 கிடா வெட்டியிருக்கோம். இந்த கோயிலுக்கு யாருக்குமே வேண்டுதல் வச்சு இது வரைக்கும் வீண் போனதில்லை. அதில் 7 முனீஸ்வரன் இருக்காரா, அந்த 7 பேரில் ஒருத்தர் குழந்தைய கொடுக்க விட மாட்டார். அதுதான் சடாமுனின்றவர் குழந்தை கொடுக்க விட மாட்டார். அவரே அந்த பெண்கள் 2 பேரை இணைந்து இருக்க போகிற நேரம் அது இடையே இவர் படுத்துக்கிடுவார். இவர் பெண்ணோட சேர்ந்து உடல் கொண்டாடணும் அப்படியே வருவார். கடா வெட்டியோ ஒரு சேவலை எடுத்து கொடுத்தோம்னா நல்ல குடும்பத்தை காப்பாற்றிட்டு வருவார். இல்லாட்டி கொஞ்சம் ஒரு இது பண்ணுவாருங்க. இப்படி சக்தி உள்ளவர் தான் அந்த பாண்டி முனீஸ்வரன். அடுத்து அந்த இதில் சமய கருப்பேன்ட்டு ஒருத்தர். இந்த 7 பேரில் பாண்டி முனீஸ்வரன் பெரியவர். அடுத்து மகாமுனி, மொட்டக்காவரம் பாண்டினா மகாமுனி ஒருத்தர். அப்புறம் அந்த அண்டா உள்ள காத்திருக்காரு பாருங்க. அண்டா பூமியில் உள்ளே இருக்கும், எந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை காத்துக்கு இருக்கிற ஒரு பணம் காக்கிறது அந்த மகாமுனிலேயே முனீஸ்வரன் ஒருத்தர். இந்த 7 பேரில் இன்னொரு ஆலமரத்தில் ஒருத்தர் இருப்பார். ஆலமரத்து முனீஸ்வரன் தான் எல்லாத்தையுமே காத்து முன்னோடியாக இருந்து எல்லாத்துக்கும் வரவர். ஒரு நாள் நைட்டு ஒண்ணுமே இல்லை, என் புருஷன் போயிட்டாரே காணாமேன்னு சொல்லி படுத்து கிடந்தேன். படுத்து கிடக்கையில் காசு இல்லை, பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, வெண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை. நிராயுதமான நான் படுத்து கிடந்தேன். என்னை தட்டி எந்திரிமா, ஒன்றுமே இல்லைம்மா, உன் அரசன் வந்திருக்கேன் எந்திரிமான்னாரு. சரின்னு என் புருஷனாக்குன்னு நான் எந்திரிச்சேன். அப்புறம் மத்தியானம் பார்க்கணும் எங்கள் அப்பா மாதிரி வந்தார். ஏப்பா இம்பிட்டு அழுகிற, ஒன்றும் இல்லைப்பான்னு தட்டி கொடுத்துட்டு போனார். மறுநாள் வெள்ளிக்கிழமை கால்நடையோடு நான் நடந்து வந்தேன். பசி, அவ்வளவு ஒரு பசியோடு நான் வந்தேன். நான் வந்ததுக்கு எனக்கு வயிறு நிறைய கொடுத்துருக்காரு. 1 இல்லை 2 இல்லை. அவருடைய சாப்பாடு, அவருடைய சவர்த்தனை, அவருடைய என்னன்னு என்னால் சொல்ல முடியாது. அவருடைய வாசமே தனி வாசம்தான். பன்னீர் வாசம், ரோசாப்பூ வாசம், சுருட்டு வாசம். இந்த பன்னீர் வாசம் சுருட்டு வாசம் வந்துட்டாலே எங்கள் ஐயா வந்துட்டாருன்னு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்.
இன்னைக்கும் வருவாரு, நாளைக்கும் வருவாரு, இப்போ வருவாரு, வந்துகிட்டே இருக்காரு, என்கிட்ட இருந்துகிட்டே இருக்காருங்க ஐயன். வெள்ளையனை விரட்டி அடிச்ச வீரமுனீஸ்வரன். வெள்ளையனை விரட்டி அவங்க ஓடிப்பிட்டாங்க, அவங்களே ஓடிட்டாங்க. அந்த உருவம் கொண்டு வரவும் இந்த வெள்ளையனை இந்த நாட்டை விட்டு ஓடினவங்க, இந்த இதை விட்டு ஓடினவங்க தான் அவர்களே விரட்டினவரே ஒரு பாண்டி முனீஸ்வரன். அவர் தான் அந்த 7 உருவத்தில் ஒரு உருவம் கொண்டு அந்த மாதிரி செஞ்சவர். அப்போ நம்ம மேலே சாமி தான் அருள் தான் வருங்க, வந்துட்டாலும் அவர் சொல்ல விட மாட்டாருங்க. அதை சொல்ல விட மாட்டார். ஒரு பொருள் இப்போ இங்கேயே இருக்கேன், அது நீங்கள் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எடுக்க போனீங்களா உங்களை எடுக்க விடாது. இப்போ நான் எடுத்து கொடுக்குற மாதிரி வரும், நான் போய் எடுத்து கொடுக்க யாருக்கு எடுத்து கொடுக்கணும் இப்படி போனேன்னா ஒரு 5 பேருக்கு எடுத்து கொடுக்க போயிருக்கீங்க. உருவத்தில் மாதிரி கொடுக்க போகும்போது இப்படி எடுத்து கொடுக்க போகும்போது எங்கள் கையை பிடிச்சிக்கிடுவார், அதை எடுத்து கொடுக்காத அவங்க எடுக்க சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் எடுக்க போகும்போது இப்படி கையை விட்டீங்கன்னா 1 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சு அதில் அப்படியே நின்றுக்கணும், உங்கள் கைக்கு எட்டாது, இதே தொடுற மாதிரி இருக்கும். எல்லா பொருளும் இருக்கும், அதை எடுக்க போனால் எடுக்க விட மாட்டாரு. பாண்டிக்குளத்துலன்னா யார் வந்தாலும் சாப்பாடு கிடைக்கும், யார் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஆமா கிடா விட்டுறாங்க. சொந்தக்காரங்கிறது மட்டும் இல்ல, வர்றவங்களுக்கு யாருக்கு வேணாலும் அன்னதானம் தான், யார் வேணாலும் சாப்பிடலாம், அதுல ஒன்றும் தடை இல்லை. சொந்தக்காரங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்து வேண்டுதல் செய்கிறோம்ல, வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே முகம் சுளிக்காமல் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோம். அதில் பாண்டி கோயிலுக்கு வர்ற ஒரு நிறைய பேருக்கு அது ஒரு இதாக இருக்குது.